எப்பவும் ஒரே மாதிரி பிரியாணி செஞ்சு போர் அடிச்சு போச்சா, ஒரு முறை மட்டும் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ஈஸியாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் சிக்கன் ரெண்டுலேயுமே செய்யலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். அதே நேரத்தில் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இது செய்கிறதுக்காக பாசுமதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இது பாசுமதி அரிசியில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம செய்கிறதுக்காக 2 உலக்கு பாசுமதி ரைஸ் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதை நல்லா தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் வரைக்கும் நெய், அதுக்கு தேவையான அளவு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது கூடவே முழுசாக இருக்கக்கூடிய மல்லி காஞ்ச மல்லி இருக்குல்ல, அதில் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நெய்யிலேயே நல்லா வறுத்து விட்டுட்டு கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதிகமாக வெங்காயம் போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் பெரிய சைஸ் தக்காளி 1 மட்டும் தான் செய்திருக்கேன். இதுவே நமக்கு போதுமான அளவாக இருக்கும். அதை நல்லா வதக்கி விட்டு இப்போ நம்ம அடுத்ததாக 2 உலக்கு அரிசி சேர்த்துருந்தோம். இதில் 4 உலக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தக்காளி வெங்காயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம். சேர்க்காததுனால இது நல்லா இருக்காதா அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். செய்யவும் சுலபமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மல்லி இலைகள், புதினா இந்தளவு சேர்த்துக்கிட்டா போதும். நிறைய சேர்க்க வேண்டாம். இது மூடியை போட்டு மூடி அது நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் மேகி சூப் கட்டை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிக்கன் துண்டுகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் முழுமையாக வேகக்கூடாது. ஒரு 75% வெந்தால் போதும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்தளவு நல்லா கொதித்து வெந்து நல்லா வாசமாக இருக்குது. சிக்கனும் 3/4 வேக்காடு வெந்து வந்துருச்சு. நைஸாக இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ சிக்கனை மட்டும் அப்படியே நம்ம நல்லா வடித்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதில் இருக்கக்கூடிய மல்லி இலைகள் எல்லாமே வந்துச்சு அப்படின்னா அதை ரைஸோடு விட்டுருங்க. வெறும் சிக்கன்களை மட்டும் தனியாக எடுத்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய பாசுமதி ரைஸை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாசுமதி ரைஸ் ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி வற்றி வரட்டும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. சோறு உடஞ்சிடாத அளவுக்கு பார்த்துட்டு இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டை போட்டு சின்ன அடுப்பில் தூக்கி வச்சு தம்மு போட்டுட்டேன். இப்போ இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் விட்டுக்கோங்க. நான் ரீஃபண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன். இப்போ இது கூடவே 3-4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம், தக்காளி உங்களுடைய இஷ்டம்தான். கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவு வெங்காயம், 200 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஆல்ரெடி நமக்கு சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இது நம்ம வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இதை கலந்து விடணும். இதுக்கு இஞ்சி போட தேவையில்லை. நான் வெறும் பூண்டு மட்டும்தான் 10 பற்கள் நச்சுட்டு சேர்த்துருக்கேன். 100 ml தயிர் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா ஒரு கைப்பிடி அளவு, ரெண்டையுமே நம்ம அழுத்தி பிடிச்சோம்னா 1 கைப்பிடி அளவு மல்லி புதினா வந்துச்சு. அதை நான் சேர்த்துக்கிட்டு இது நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வரணும். இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கன் துண்டுகளை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் அந்த மசாலாலாம் இறங்குற வரைக்கும் அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சு குக் பண்ணிவிட்டு சிக்கனை நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி நம்ம அடுப்பில் நல்லா சிம்மில் வச்சு தம்மில் போட்டிருந்த ரைஸும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைஸும் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் லேயராக கூட நீங்கள் போட்டு சாப்பிடலாம். ஆனால் நான் இன்றைக்கி லேயர் பிரியாணி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணுறேன். ஏதாவது ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுலில் கீழே மட்டும் நீங்கள் மசாலா, சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மேலே இந்த மாதிரி ரைஸை சேர்த்துக்கோங்க. லேயராக சேர்த்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். பார்க்கவும் அழகாக இருக்கும். குழந்தைகளுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்ச மாதிரி இருக்கும். வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். 1 கிலோ அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1.5 கிலோ அளவுக்கு சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் மட்டன் செய்கிறீங்க அப்படின்னா குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை நல்லா லைட்டாக அமுக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு தட்டில் அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். பார்க்கும்போதே எப்படி இருக்குது. லைட்டாக லெமன் ஜூஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.